श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருதிவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் முதல் பாடலாகிற உதிக்கின்ற செங்கதிர் என்கின்ற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அபிராமி அந்தாதி ஒரு சாஸ்திரம்னு சொல்லுவேன். ஆகம சாஸ்திரம் என்ன பண்ணோம்னா, பெண் தேவதைகளை வணங்குகிற பொழுது குறைந்த வயதுடைய, அதாவது ஒரு 3 வயசு, நம்ம தமிழில் பருவங்களை சொல்லும்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, அப்படிலாம் பருவம் சொல்லுவாங்க. பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில். அந்த மாதிரி சின்ன வயசாக தியானம் பண்ண அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதே மாதிரி அம்பாளுடைய வர்ணத்துக்கு ஒரு பலன் இருக்குது. இந்த கலர் அப்படின்னு சொன்னால், இப்போ அம்பாள் வந்து செக்கச்சவேன்னு இருப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. பச்சையாக இருப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. கருப்பாக இருப்பா, கண்ணங்கரேன்னு இருக்கும் தியானம் பண்ணுறது. அப்படி காலின்னு பேர், காலினாலே கருப்பின்னு இருக்கும். அப்போது கருப்பாக தியானம் பண்ணுறது. இப்படி நிறங்களை வைத்து நாம் தியானம் பண்ணுறோம் அம்பாளை. அந்த நிறத்தில், அந்த பருவத்தில் இன்னென்ன மாதிரி தியானம் பண்ணினால் இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆகமங்கள் உறுதியாக சொல்லுகிறது. அதன் வழியிலே தான் ஆலயங்களிலே இறைவனுக்கு தியானம் செய்து வணங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த முதல் பாடலை இவர் சிந்திக்கிறார். இப்போ தான் முதல் பாட்டு அபிராமியை பற்றி சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கோ. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். எடுத்தோடனே முதல்ல எப்படி தரிசனம் பண்ணுற முறைன்னு இருக்குது. புருஷ தேவதையாக இருந்தால், ஆண் தேவதையாக இருந்தால் முதல்ல பாதாதி கேசவரையும் பார்க்கணும். முதல்ல சுவாமி பாதத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பார்வையை மேலே ஏற்றி அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். இந்த பாதம்தானா மாணிக்க வாசகருக்கு ஞான தீட்சை கொடுத்தது அப்படின்னா, அதனோடு தொடர்ந்த அந்த கருத்துக்களை எல்லாம் மனதிற்குள்ளே கொண்டு பார்க்க வேண்டும். அதனால் தத்துவ நோக்கில் பார்த்தா தான் தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே அம்பாளுடைய தரிசனம், ஸ்ரீதேவதைகளுடைய தரிசனத்தை கேசாதி பாதாந்தம் பார்க்கணும். முதல்ல தலையிலேருந்து பாதம் பார்த்துன்னு வரணும். அப்படி தலையிலேருந்து பார்க்குற பொழுது முதல் வார்த்தையை சொல்கிறார், உதிக்கின்ற. இலக்கியங்களில் சொல்லுவோம் உதித்தனன் உலகம் உய்யேன்னு சொல்லுவான். அப்போ உதிக்கிறத சொல்கிறார். எப்பொழுதுமே வந்து அஸ்தமன சூரியன் அப்படின்னு சொன்னால் அது அபசகுணம். அதனால் ஆரம்பிக்கும் போதே மங்கள சூரியனை சொல்கிறார். உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்கிறார். இந்த செங்கதிர் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு சொல்கிறாருன்னா, உச்சி திலகம்னார். இந்த உச்சி திலகம்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்தணர் சமுதாயத்தில் பொதுவாக இப்போ எல்லா சமுதாயத்துக்கும் அதை பண்ணுறா. ஆனால் அதனுடைய பொருள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கணவனால் இடப்படுகிற ஒரு பொட்டு. அது வரைக்கும் பொட்டை வந்து 3ஆக வச்சுக்கிற வழக்கம் பெண்கள். இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுப்பா, நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுப்பா, அந்த உச்சி திலகம். இந்த உச்சி திலகம் அப்படிங்கிறது எப்போ வைப்பான்னா, சீமந்தம் அப்படின்னு ஒரு சடங்கு பண்ணுவாள் 3ஆவது மாதம். அந்த சடங்கில் ஆண் வாரிசு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நடு வகுடு எடுத்து வாழ்வாள். மற்றதெல்லாம் ஓரமாக வகுடு எடுத்து வாரிப்பாள். நான் சொல்கிறதெல்லாம் இந்த பாரம்பரியம். அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய், ஏன்னா அவர் வாழ்ந்த சூழல் அப்படி, அபிராமி பட்டர் வாழ்ந்த சூழலில் அவர்கள் பார்த்த மக்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது அந்த சூழல் எப்படி இருந்தோ அதை வச்சு தானே சொல்லுவார். அவர் சொல்கிறத வச்சே அந்த சூழலை நம்ம முடிவு பண்ணலாம். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்து சூழலை சொல்கிறாரு. அப்படி சொல்கிற பொழுது இந்த உச்சி பொட்டை வைப்பார்கள். அது கணவன் தான் வச்சு விடணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
பதி புத்திரவதி யுக்தா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன, ஆத்துக்கார் கூடயும் குழந்தை கூடயும் இருக்கிறவ ஆண் வாரிசு இருந்தால் அவளுக்கு ஒரு மிகச்சிறப்பு. அந்த காலத்தில் வாரிசு இருக்கணும். அப்படி வாரிசு இருந்து கணவனோடு இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் கல்யாணம் ஆன ஒரு பெண்ணிற்கு சிறப்பு. அவளுடைய பெருமையை சொல்கிற பொழுது இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி அம்பாள் மகாபதிவிரத சதி. அதை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அவளுடைய பெருமையாக என்ன தான் அபிராமி பட்டார். அபிராமியே ஒரு இடத்துல சொல்லுவார், கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம்னு சொல்லுவார். அப்படி சொன்னாலும் கூட ஆத்துக்கார் இருக்கிறது ஒரு மிகச்சிறப்பு இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வச்சு விட்ட குழந்தைகள் வள்ளி நீ செய்த வல்லபமேன்னு சொல்லுவார். 5 குழந்தை பார்வதிக்கு. அதனால் அந்த 5 குழந்தையும் இவனுக்கு பெற்றுருக்கே, அது ரொம்ப நீ பண்ண ஒரு பெரிய வல்லமை. செம்முகனும் 3 2 என தோன்றிய மூதறிவும் வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னா என்னன்னா, மகா கோபக்காரர் அவர் பரமேஸ்வரன். ருத்ரன் என்ன சொல்கிறதுன்னா, சிவத்தை பற்றி ஓம் நமோ பகவதே ருத்ராயா நமஸ்தே ருத்ரமன்யவ, உன்னுடைய கோவத்துக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. கோவம் வந்துடும் அவனுக்கு. ஒரு கோவக்காரனை போய் கட்டிண்டு அவனுக்கு குடுத்தனம் பண்ணி இப்படி அழகான ஒரு 5 குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள், சான்றோனாகிற தன்மகளை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவார். சான்றோனாகிற மிக உயர்ந்த தளத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய சாமர்த்தியம் இருக்க வல்லபம் அப்படின்னு சொல்லுவார் பின்னாடி வர பாட்டில். அதனால் இந்த பொட்டுக்குள்ளே என்ன ரகசியம் அடங்கியிருக்குன்னா, ஆத்துக்கார் அதோட வாரிசு இது 2ம் அடங்கியிருக்கு. அதனால தான் உதிக்கின்ற 3வது தரிசன முறை மேலேருந்து கீழே பார்க்குறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அந்த செங்கதிர்னு ஆரம்பிக்கிறார். இந்த செங்கதிர்ங்கிறது என்னென்னா, ஆகம முறையில் முதல்ல கோயிலுக்குள்ளே போனோடனே நாங்கள் சாவி எடுத்து முதல்ல பண்ணுற பூஜையே சிவசூரிய பூஜை தான். ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தம் ரக்த மூர்த்திம் சதாசிவம் அப்படின்னு சொல்லுவோம். தியானத்தில் வரும். ஆதித்யனுக்கு நடுப்புற சூரியனாக இருக்கின்ற தன்மையாக ஆக்குகிறவர் சதாசிவம். அதுக்கு நடுப்புற இருக்கிற சதாசிவத்தை பூஜை பண்ணிட்டு தான் உள்ளகிற சிவனுக்கே பூஜை பண்ணுவோம். அந்த வகையிலேயும் சூரிய பூஜையை முதல்ல சொல்கிற மாதிரி ஊதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அந்த திலகத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு உண்டு. இப்போ பதி புத்திரவதி யுக்தா நித்திய சுமங்கலியவ. அதனால் அந்த பொட்டுக்கு அவ்வளோ மரியாதை. எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறார், உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இப்போ உணர்வுனா என்ன அப்படின்னா, மனிதனுக்கு 4 வகையான உணர்வு இருக்குது. என்னென்னா, உடல் உணர்வு. அவன் கூணன் அப்படின்னா, அவன் குருடன் அப்படின்னா உடல் சார்ந்து இருக்கு இந்த அடையாளம். அவன் செவிடன் உடல் சார்ந்த அடையாளம். அதே உள்ளம் சார்ந்த, அவர் மிகவும் கருணையாளர், அவர் மிகவும் பண்பாளர், அது உள்ள உணர்வு. அறிவு அடையாளம், அவர் என்ஜினியர், அவர் டாக்டர், அவருடைய அறிவை கையப்படும் அறிவு உணர்வு. அவர் ஆன்ம ஞானத்தை கொண்டவர்கள் இறைவன், ஞானின்னு அர்த்தம். ஆத்ம ஞானி. ஆத்ம ஞானி தான் ஆன்ம உணர்வு. அப்போ மனிதனுக்கு 4 விதமான உணர்வு இருக்குது. இந்த 4 விதத்திலேயும் மதிக்கப்படுகின்ற உணர்வு. அந்த உடல் உணர்வு இருக்கிறவர்களும் அபிராமியை மதிப்பார்கள், உள்ள உணர்வு இருக்கிறவர்களும் அபிராமியை மதிப்பார்கள், அறிவுணர்வு இருக்கிறவர்களும் அபிராமியை மதிப்பார்கள், ஆன்மா உணர்வு இருக்கிறவர்களும் அபிராமியை மதிப்பார்கள். உணர்வு அற்றவர்கள் தான் மதிக்க மாட்டார்கள். இப்போ இந்த உணர்வு எப்படி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டால், அது கூட ஒரு தொடர்பு வச்சுருந்தா தானே அந்த உணர்வே வரும். அம்மா பேரில் ஒரு பாசம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட நெருங்கி பிறந்த காலத்துலேருந்து கூட இருக்கா, அதனால அன்பாக இருக்கும். அப்போ ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு இருந்தால் மாத்திரம்தான் அந்த உணர்வு வரும். அந்த தொடர்பு நமக்கு ஹிதமாக இருந்தால் மாத்திரம்தான் அது நிலைச்சி நிற்கும். அது நமக்கு அஹிதமாக இருக்கிற பட்சத்தில் அதை விளைக்கிறதுக்கு இந்த நம்ம மனசு அந்த உணர்வு முயற்சி பண்ணும். அதனால் உடல் உணர்வு, உள்ள உணர்வு, அறிவுணர்வு, ஆன்ம உணர்வு என்று சொல்லக்கூடிய 4 வகை உணர்வுகள் கொண்டவர்கள் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொன்னோம்.
மனிதருள் மாணிக்கம்னு சொல்லுவாள். மாணிக்கம்னா சிரேஷ்ட வஸ்துவை சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல சிகப்பு அந்த கலர், ரத்தினத்தில் முதல்ல மாணிக்கம், அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், உணர்வு உடையவர்களால் முதன்மையாக மதிக்கப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது. மாதுளம் போது, போதுன்னா மலர் மொட்டு, அது மாதுள மலர். அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு. கணபதி அதை கையில் வச்சுட்டு இருப்பார், அம்பாளுடைய அம்சமாக. பீஜாபுரம்னு பேர். மாதுளம் போது மலர் கமலை அப்படின்னா தாமரை. மலர் கமலை மாதுளம் போது மலர் கமலை உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. துதிக்கின்ற துதிக்கின்ற மின் கொடி. இப்போ வரிசையில் சொல்லிகிட்டே வர்றார் பாருங்க. மாதுளம் போதை எதுக்கு சொன்னார், மலர் கமலை எதுக்கு சொன்னார், துதிக்கின்ற மின் கொடி எதுக்கு சொன்னார். மென்கடி அப்படின்னா மென்மையான, கடின இடுப்புன்னு அர்த்தம், சின்ன இடுப்புன்னு அர்த்தம். மென்கடி குங்கும தோயம். என்ன குங்கும தோயம் அப்படிங்கிறது என்னென்னா, சுமங்கலிகளுக்கு மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து காலில் தடவும் போது சிகப்பாக இருக்கும், அதுதான் தோயம்னு சொல்கிறது, குங்கும தோயம்னு. அதை மங்கள் அடையாளம். மேலே குங்குமத்தை சொல்கிறார், உச்சி திலகம்னே சொல்கிறார். இங்கே பாதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குங்கும தோயத்தை சொல்கிறார். அந்த நலங்கு வைக்கிறதுன்னு பேர். சுமங்கலி பூஜையெல்லாம் போகும்போது அவள் கால் ரெண்டுத்தையும் முன்னாடி எடுத்து வச்சு அதில் இந்த மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து பிசைஞ்சிருப்பா. அது காலில் பட்டோன்னா சிகப்பாயிடும். குங்கும தோயம் என்ன. இப்போ பாதத்துக்கு வந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக. விதிக்கின்ற மேனி. விதிக்கின்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகமங்களில் சொல்லி இருக்கிறபடி இருக்கக்கூடிய அபிராமி. எந்தன் விழுத்துணையே அப்படின்னார். விழுன்னா நெஞ்சம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இப்போ அபிராமியை உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறார். அவரும் ஆத்மார்த்த பூஜையை முதல்ல ஆத்ம பூஜை உள்ளுக்குள்ளே அபிராமியை தியானம் பண்ணுறார். எனக்கு நீ இதயத்தில் தங்கிட்டு. ஏன்னா அவர் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் என்ன சொல்ல போகிறோங்கிற எண்ணம். இப்போ எனக்கு வயத்தை பசிக்கிறதுன்னு வச்சுங்க, ஒரு சின்ன எண்ணம். மாத்தில் என்ன கேட்போம், சாப்பாடு எடுத்துன்னு வா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி உள்ள உணர்வு என்ன, பசி உணர்வு. இந்த பசி உணர்வை பிறருக்கு புலப்படுத்துவதற்கு சாப்பாடு ரெடியான்னு நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, என்ன சொல்ல வர்றது அப்படின்னா அபிராமியை பற்றி சொல்ல வர்றார். அதனால் விழுத்துணையே அபிராமியை பற்றி இதயத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்து சொல்ல வரார். இப்போது மீண்டும் ஒரு தடவை இந்த பாட்டை சொல்கிறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழுத்துணையே அப்படின்னா, இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்ல உச்சி திலகம் சிகப்பு, பாதத்தில் பூசின்னு இருக்கக்கூடிய அந்த குங்கும தோயம் அதுவும் சிகப்பு, கையில் வச்சுன்னு இருக்கிறது அப்படிங்கிறது தாமரை கையில் வச்சுன்னு இருப்பா அம்பாள். அபிராமி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு கையில் அட்சமாலையும் ஒரு கையில் தாமரையும் இருக்கும். அந்த தாமரை சிகப்பு, அதுதான் மலர்கமலை. மின்கொடி அவள் எப்படி இருக்காளாம், மின்னல் கொடி மாதிரி இருக்காளாம். அதாவது ரொம்ப மென்மையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார். மென்கடி அப்படின்னா சின்ன இடை உடையவராக இருக்கிறாள்னா. பருத்த இடை அப்படின்னா, இடை எப்போ பருக்கும்னா புள்ளதாட்சியான பருக்கும். ஆனால் அவள் தாயார் இன்னும் ஆகலை, அதனால் குழந்தையாக தியானம் பண்ணுறாள். அப்படி தியானம் பண்ணுற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சரீர சௌக்கியம் உடனே கிடைக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வஸ்துவெல்லாம் பார்த்திங்கன்னா, மென்கடின்னு சொன்னதும் மின்கொடி அப்படின்னு சொன்னதும் ரெண்டுமே அபிராமி தான் சொல்கிறார். ஒல்லியான தேகம் உடையவெல்லாம் அம்பாளை தியானம் பண்ணுறது, பருத்த தேகம் உடையவெல்லாம் அம்பாளை தியானம் பண்ணுறது. அப்படி தியானம் பண்ணும்போது அந்த பலன் மாறி போயிடும். அதனால தான் மின்கொடி மென்கடின்னு தெளிவாக சொல்கிறார். இப்போ நாம் எப்படி தியானம் பண்ணிக்கிறார், முதல் பாட்டில்
சின்ன குழந்தையா இருக்கா, அவள் ஒல்லியாக இருக்கா. அவள் எப்படி இருக்கான்னா செக்கச்சவேன்னு இருக்கா, மாதுளம்போது மாதிரி. மாதுளை மலர் இருக்கோ இல்லையோ அந்த கலருக்கு இருக்கா ஒரு குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, அதுவும் மிக ஒல்லியாக வேற இருக்கா. அப்படி நாம் தியானம் பண்ணுறார். சொல்லியிருக்கிறத பாருங்கள். செங்கதிர் சிகப்பாக இருக்கும், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், திலகம் சிகப்பாக இருக்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாணிக்கம் சிகப்பாக இருக்கும். ஏன் மாணிக்கத்தை சொல்கிறாருன்னா அது உள்ளேருந்து ஒரு ஒளி வருது. அம்பாளுடைய தெய்வ குழந்தை அது. கல் வந்தால் அந்த கல்லை ஏன் சொல்கிறாருன்னா, கல் வந்து ஒளியை வெளியே இருக்கக்கூடிய ஒளியை உள்வாங்கி வெளியில் கக்கும். அதை மாதிரி அவளுக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்குது, தேவஜாதி. அதனால் அந்த ஒளி, அதனால தான் மாணிக்கத்தை சொல்கிறார். மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது. ஏன் இந்த மாதுளம் போது சொன்னார்னா, மலர் போன்ற மென்மையான தேகத்தை கொண்டவளாக இருக்கிறாள். குழந்தையனுடைய மேனி எப்படி இருக்கும், தீண்ட சுகம், இப்படி தொட்டு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு மென்மையை சொல்லுவது மாதுளம்போது. மலர் போன்ற மேனியை கொண்டவளாக இருக்கிறார், கையிலே தாமரையை தரித்தவளாக இருக்கிறார். மலர்கமலை, துடிக்கின்ற மின்கொடி. மின்கொடி என்னன்னா, வானத்தில் மின்னல் கூட இப்படி பளிச்சனுடைய மின்னி இப்படி போகும். அது மாதிரி உடனே தோன்றி மறையக்கூடிய தோற்றம் தியானத்தில் வரும். தியானம் பண்ணுறவாளுக்கு அது ஒரு அபியாசத்தில் பண்ணின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரே நொடி தான் வந்துடுவா. அதெல்லாம் மின்கொடின்னு சொன்னார், தோன்றி மறைஞ்சிடும். இந்த மின்னலுக்கு என்ன சிறப்புன்னா, மிகப்பெரிய பேராற்றல் வாய்ந்தது மின்னல். அந்த ஒரு நொடி தான் அம்பாள் வருவா. அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், மாத்திரை பொழுது. மாத்திரைன்னா கண்ணி வைக்கிற நேரம், கை சொடுக்கிற நேரம்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாத்திரை பொழுது மனதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய, மலர் போன்ற மென்மையாக இருக்கக்கூடிய, உச்சி திலகத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய, இப்போ காலில் வந்து அந்த செம்பஞ்சு நீர், அந்த தோயம் பூசப்பட்ட அந்த அழகாக மஞ்சள் சுண்ணாம்பும் கலந்து பூசுகிற அந்த நலங்கு, அதை ஏன்னா நலங்குன்னு சொன்னால் புரியாதுங்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது பூசின்னு இருக்கக்கூடிய பாதாதி கேச பரிந்தம் இருக்கக்கூடிய அந்த அம்பாலை நாம் ஒரு நொடி தியானம். எப்போன்னா இதயத்து உள்ள தியானம் பண்ணுறார். விழுத்துணையே, நீ வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ இந்த சிகப்பாக தியானம் பண்ணுறதுல என்ன சிறப்பு இருக்குதுன்னா, இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு 3 சக்தி இருக்குது ஆகமங்களில். இச்சாசக்திங்கிறது என்னென்னா, சாமி கும்பிட்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா சாமி கும்பிடணுங்கிற எண்ணமே வராது. என்ன நான் சாமி கும்பிட்டு எனக்கு என்ன கிடச்சிது போ அப்படின்னு ஒரு எண்ணமே வராது. அந்த எண்ணம் மனிதர்களுக்கு வரணும்னா அதுக்கே அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அவன் அருளாலே அவந்தாள் வணங்கின்னு சொல்லுவார். அந்த இச்சாசக்தின்னு ஒரு சக்தி இருக்குது. கிரியாசக்தி எல்லாம் இருக்குது, கண்ணில் தோன்ற, முன்னாடி நிற்கிற, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவித்த பாடம் இல்லை, அனுபவம் கிடைக்காது, செயல்பாடு இருக்காது. அப்போ செயல்படுகிற சக்தி கிரியாசக்தி. ஞான சக்தி, வழி கிடைக்கும், ஞானம் எப்படி வணங்குவது அப்படிங்கிற வழி. அப்போ இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக இருக்கிறதுல இந்த கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய தேவதைகள் எப்பொழுதுமே சிகப்பு நிறத்தில் இருக்கும். அது உடனடியாக வேலை செய்யும். பிரார்த்தனை பண்ணின உடனே நடந்ததுன்னு வச்சுங்கோ, நம்ம அந்த சாமி விடவே மாட்டோம். அது மாதிரி அவருக்கு வந்து நிலவு உடனே வரணும். ஏன்னா கீழே நெருப்பு இருக்குது, காலத்தோடு போராடின்னு இருக்கார் அவர். நெருப்பு மேலே காலை வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது மேலே குண்டத்தில் ஹோமம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ எவ்வளோ விரைவாக வரணும். அதனால் அம்பாள் விரைவு குறித்து கிரியாசக்தியாக இதயத்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையாக என கேட்ட வரத்தை கொடுக்கணும். இந்த வயசு அம்பாளுக்கு குறைய 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 கேட்ட வரத்தை கொடுப்பா. வயது ஏற 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 இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் உனக்கு ஆகாதுன்னு நமக்கு உபதேசம் பண்ணுவாள். அப்போ வயது குறைய குறைய என்ன ஆகும்னு கேட்டால் காமிய பலனை கொடுப்பா. வயது ஏற 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 மோட்ச பலனை கொடுப்பா. அதனால தான் சதாசிவ குடும்பின்னே நமஹா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கா. குடும்பினா ஒரு பெரிய பேரிளம் பெண் மாதிரி உள்ளவ, குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுக்கிற லெவலில் இருக்கிறவ. அவள் ஒரு கருத்து சொன்னால் கேட்பாளா, அவள் நமக்கு உபதேசம் பண்ணுவாள். ஆனால் இந்த குழந்தை இருக்க, அதை நம்ம கேட்டதை கொடுத்துரும். கையில் மிகப்பெரிய சொத்து இருக்குது அதுக்கு, அது யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வாரி வழங்கும் அது. அப்படி நாம் நினைத்ததை அடைவதற்கு, மிக விரைவாக அடைவதற்கு, மிக எளிமையாக அடைவதற்கு உள்ளே இதயத்து உள்ளே அம்பாளை சிகப்பு கலரில் ஒல்லியான உடம்பை உடையவளாய், மலர் போன்ற மேனியை உடையவளாய், தோன்றி மறைகின்றவளாய், பேராற்றல் மிக்கவளாய் தியானம் பண்ணுறார்.
அப்படி பண்ணுறதுனுடைய சௌக்கியம் என்னன்னார், காமிய பலன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அவருக்கு. அந்த பலனுக்காக தான் இந்த பாடலை முதல்ல விதிக்கின்ற மேனின்னு சொல்கிறார். இப்படி தான் தியானம் பண்ணணும். ஆகமங்கள் தான் விதிக்கும், வேதம் விதிக்கும், இந்த சாஸ்திரம் இதான், இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக நமக்கு விதித்தால் அது விதிக்கின்ற மேனி. அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணுறது. இப்போது தியானம் பண்ணுறதுனா என்னன்னே தெரியல, அப்புறம் எங்கே விதிக்கின்ற மேனிங்கிறல. கோயில்களில் பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அர்ச்சனை என்ன நம்ம என்ன நினச்சிப்போம், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் கடையில் வைப்பா, வாங்கிட்டு போய் கோயிலுக்கு அவர் பேர் சொல்லுவார், அப்படி தான் நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம். ஆனால் அர்ச்சனைனா என்ன அர்த்தம்னா, மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா, 4 செயல்களின் ஒன்றான கூட்டு செயலுக்கு பேர் அர்ச்சனைன்னு பேர். மந்திரம் அப்படின்னா ஆகமங்களில் பரிந்துரைக்கப்பட்ட மந்திரத்தை சொல்லணும், அது பேர் மந்திரம். தந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த செயலை செய்யணும்னு விதிச்சிருப்பா. இப்போ பிள்ளையார் குட்டிக்கணும்னு வச்சுங்களேன், தலையில் குட்டிக்கணும் அப்படின்னா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு சொல்லி தலையில் குட்டிக்கணும். குட்டிக்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்து, எத்தனை தடவை குட்டிக்கிறது? குட்டனம் பஞ்சவாரகம், 5 தடவை குட்டிக்கணும்னா. எப்படி குட்டிக்கணும்னா, மஸ்தகே சம்பிரதாடைய, இந்த இடத்துல நெத்தியில் படுற மாதிரி குட்டிக்கணும்னா. அப்படி மனசுக்குள்ளே என்ன பாவனை பண்ணணும்னு சொன்னால், நம்ம உடம்புல சுஷும்னா நாடின்னு ஒரு மின்னல் கொடி மாதிரி ஒரு கொடி இருக்குது. வித்யுல் லேகே பபாஸ்வரா வேதம் சொல்கிறது. வித்யுத்னா மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரேகை மாதிரி நம்ம உடம்புல ஒரு சூக்ஷ்மமான உடம்பு இருக்குது. இது பேர் ஸ்தூல உடம்பு. இந்த ஸ்தூலத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது சூக்ஷ்ம உடம்பு, அதுக்குள்ளே இருக்கிறது காரண உடம்பு. 3 சரீரம் இருக்குது. அதில் அந்த வித்யுல் லேகாவாக இருக்கக்கூடிய அந்த வடிவம், இதெல்லாம் இந்த ஒரு பாட்டில் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கார். அதுதான் மின்கொடின்னு சொல்கிறார். இப்படி இந்த மின் கொடியாக இருந்து அந்த மாதிரி அவளை தியானம் பண்ணுறதுனால ஆற்றல் கிடைக்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும். அப்படி ஆற்றலாக வேணும்னா திருக்கடையூர் சுவாமிக்கே பாலாம்பிகைன்னு பேர். பாலாம்பிகா சமேத காலசம்ஹாரமூர்த்தின்னா, அந்த சின்ன வயசாக அந்த உடலை நம்ம தியானம் பண்ணுறோம். அம்பாளுடைய திருமேனியை சின்ன வயசாக தியானம் பண்ணுறோம். காத்யாயனி சேவிதம்னு சொல்லியிருக்காங்க. சப்தவரிஷி காத்யாயனின்னு விதி இருக்குது. ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்தவரிஷி. அப்படி உள்ள பருவத்தில் நாம் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் பாதாதிகேச பர்யந்தமாக தியானம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அப்படியே மனசுக்குள்ளே நம்ம அபிராமி பெற்ற மாதிரி உட்காந்துட்டு தியானம் பண்ணினால் நமக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொரு அக்ஷரத்துக்குள்ளேயும் அதில் அபிராமி இருக்கா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர் பொட்டு வச்சுருக்கா, அது பளிச்சுன்னு சூரியன் மாதிரி இருக்குது. உச்சி திலகம், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அவளை பார்த்தா நமக்கு தாரையாக கண்ணில் தண்ணி வருது. பக்தி உணர்வு மேலிடுகிறது. அந்த உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாதுளம்போது அவளுடைய மேனி இருக்கே, அது மாதுளம் பூ மாதிரி மிகவும் சிகப்பாகவும் மென்மையானதாகவும் இருக்குது. மலர்கமலை கையில் தாமரை வச்சுருக்கா. துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னா வணங்குவதற்குரியவள், துதிக்கின்ற அப்படின்னா போற்றுவதற்குரியவள். நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் அடைவதற்கு, அதை கொடுப்பதற்கு தகுதி உடையவர்களை துதி செய்கிறோம், நினைப்பதை நாம் அடைவதற்கு. அதனால் அப்படி துதித்தால் நமக்கு அதை நாம் என்ன நினைத்தோமோ அதை தருகின்ற வல்லமை உடையவள் மின்கொடி. மின்கடி குங்கும தோயமன்ன, காலில் அந்த நலங்கு பொடி பூசி இருக்கக்கூடிய அந்த திருவடியாக தியானம் பண்ணி நாம் நினைத்ததை அடைவோமாக.